40 வருஷமா ஒரு பிரச்சனைய பத்தி நம்ம பேசவே இல்ல. வெறும் குப்பை தானே, இதுல என்ன இருக்கு? குப்பைய தேக்கி வச்சிருந்தா என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிருவோம். ஆனா ஒரு நாள் ஒரு குப்பைய வீட்டுக்குள்ள தேக்கி வச்சிருந்தாவே அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும். அதை எப்படா கொண்டு போய் வெளிய டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரியான யோசனைகள் இருக்கும். இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம், பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. செங்கல்பட்டு மாவட்டம் தாராபுரம் மாநகராட்சியில மொத்தமா 40 ஆண்டுகளா இந்த குப்பை கிடங்குகளை சரியா பாதுகாக்கிற இடத்துல இல்ல, இது ரொம்ப அசுத்தமா இருக்கு, அதுவும் இல்லாம நோய்வாய்ப்பு அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வந்துச்சு. சோ இந்த நிலையில இந்த பிரச்சனைக்கு தீர்வா 8.15 கோடி புதிய திடக்கழிவு மாற்று நிலையம் தொடங்கப்பட்டிருக்கான். இதுல தினமும் 40 டன் குப்பைகள் உடனுக்குடன் எடுத்து ஏற்றுமதி செஞ்சு அதை அங்கேயே பிரிச்சு அடுத்த கண்டெய்னர்ல ஏத்தி கொண்டு போய் அங்கேயே டிஸ்போசல் பண்ற மாதிரியான வழிவகை பண்ணப்பட்டிருக்கு. சோ ஒரு 40 வருஷம் பிரச்சனையை திடீர்னு சரி பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு ரிலீஃபாவே அது பார்க்கப்படுது. ஏன்னா இதை இவ்வளோ வருஷமா நாங்க போராடி இதை பண்ணவே இல்லை, இப்பதான் இதை பண்றாங்க, இதனால சுகாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பொதுமக்கள் அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க.